ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிஸ் ஹோம். இன்றைக்கி குஸ்கா டேஸ்ட்டில் தேங்காய் பால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம இன்றைக்கி பச்சரிசியில் தான் செய்ய போகிறோம். பச்சரிசிலேயே குலையாமல் எப்படி உதிரி உதிரியாக பிரியாணி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாம் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இது காட்டு அரிசி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷான அரிசி, புது அரிசி. இப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் பிரியாணி லீஃப், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வதங்குதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பச்சை மிளகா ஒரு 5 கீரி சேர்த்துக்கோங்க. இப்போது புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி சேர்த்தாமையும் செய்யலாம். தக்காளி சேர்த்துலன்னா ரொம்ப ஒயிட் கலரில் வரும். நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு குஸ்கா ஃப்ளேவரில் வரும். இப்போது தேங்காய் பால் 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையானாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 லெமனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம விசில் போட்டு எடுத்துடலாம். ஒரே ஒரு விசில் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி மெதுவாக இப்படி எடுத்து விடுங்க. நம்ம இதுக்கு கீ சேர்த்தவே இல்லை. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எப்பயும் தாளிக்கும் போது ஃபஸ்ட்டே கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கீ ஆட் பண்ணி தம் போட்டு எடுத்துடலாம். கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு அப்படியே குக்கர்லேயே மூடி வச்சுருங்க. தம் ஆகிடும். இப்போது நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசியில் டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான தேங்காய் பால் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதோட வெஜிடேரியன்னா அதுக்கு பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி இல்லை காலிஃப்ளவர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடேரியனுக்கு நான் சிக்கன் கிரேவியும் சில்லி சிக்கனும் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.